on a 3-2-1 count. I think it's very, very important, these kind of launches. So can we do it? Yes. 3, 2, and 1. Here we go. Launch of Kaveri GI Bleed Center is official. That all of us are holding camera, but people from Kaveri Hospital and others, please give a huge round of applause. Okay, awesome. And என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம், நான் டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குழுமத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மோஷன், மலம் போகிறது வந்து கருப்பாக தார் மாதிரி போகலாம், இல்லை வந்து ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்கிறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே வந்து ரத்தம் வந்து வாந்தியில் தெரியும், சிகப்பாக ரத்தம் வரும். சில தோஞ்சு போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு வந்து மோஷனில் வந்து குங்குமம் கரைச்ச மாதிரி ரத்தம் வரும். ஸோ இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் வந்து செரிமான மண்டலத்தில் ரத்த இழப்பு வந்து நடக்கிறது வந்து 1000 ஒருத்தவங்களுக்கு வந்து வருஷந்தோறும் நிகழுது. இதில் வந்து 110லேருந்து 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இதை உடனடியாக எந்த காரணத்தினால ரத்த இழப்பு ஏற்படுறது கண்டுபிடிச்சி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேறு என்ன நோய்கள் இருக்குது, வேறு என்ன மருந்துகள் சாப்பிட்றாங்கன்றதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாமல் வந்து எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஒரு 20-30 பேரோட உதவி வந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை வந்து பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனைன்ற ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பாத்வே, அந்த அந்த வழிமுறை வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாமல் உடனடியாக வந்து கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்டுடைய உயிரிழப்பை வந்து குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக வந்து நல்லா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கு மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்களில் வந்து இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், சரி, இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதுதான் அதை லான்ச் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு உங்களுக்கு அழைச்சோம். ப்ளீடிங் வந்து எதனால் ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு உறுப்பாக வந்து நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால் வயிறு, குடல் எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்குது. குடலினுடைய ஜவ்வு பரப்பில் வந்து புண்ணு வந்தால் குழி ஆகும்போது அந்த ரத்த குழாயை தொட்டாலோ, இல்லை சில காரணங்களால் அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வினுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும், ஒன்று நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில் ஓட்ட போடணும், இல்லை அந்த ரத்த குழாய் வீங்கி வந்து பரப்பில் வந்து வெடித்து வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் தெர் இஸ் எ பிளட் வெசல். அப்போ இந்த ஒவ்வொரு ஜிஐ ப்ளீட், சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்லை வெயின் சொல்லக்கூடிய சிறையோ வந்து ஒரு வெயினஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழாய் வந்து அந்த இடத்துல ஊற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டோடைய பர்பஸே அது எந்த ரத்த குழாய், அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியாக நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியாக வந்து ரத்த குழாய் வழியாகவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில் எந்த பிரிவில் அந்த ரத்த சேதம் அங்கே போய் ஒரு க்ளூ இல்லைனா ஒரு சின்ன சின்ன காயில், இந்த பழைய ரீஃபில் பேனெல்லாம் வச்சுருக்கணும் ஒரு காயில்,
அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது, இல்லை எதுவும் முடியல பேஷண்ட் வந்து உயிருக்கு ஆபத்து ஏதாவது செய்யணுன்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு அதெல்லாம் வந்து நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமிநாதன் அவங்க. அதனால் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு வந்து ரத்தம் நிற்கணும். எனக்கு வந்து பேஷண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு கடவுளாக பார்க்குறேன், சாமி. அந்த சாமிக்கு வந்து பூஜை நடக்கணுங்க. 3வது மாடியில் வந்து மணி அடித்து 2வது மாடியில் கற்பூரம் சூடம் ஏற்றி மாடியில் தேங்காய் உடைக்கிறதுனால சாமி திருப்தி அடையாது. எல்லோரும் வந்து சாமி இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்து செய்யணும். அது மாதிரி ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், சர்ஜன், நர்ஸு, எமர்ஜென்சி டாக்டர், தீவிர சிகிச்சை எல்லாரும் அந்த பேஷண்ட்டுக்காக ஒருங்கிணைத்து நேரம் விளையாமல் ஒற்றுமையாக இதுதான் பெஸ்ட்டுன்னு செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் எல்லா வசதி எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதை வந்து ஒருங்கிணைச்சி ஒரு ஒத்த கருத்தோடு இதுதான் கரெக்டு இதுதான் பெஸ்ட்டுன்ற அந்த ஒருங்கிணைத்து செய்கிறது தான் வந்து இந்த சென்டரோடைய சிறப்பம்சம். அந்த சிம்டம்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மக்கள் நம்ம கொண்டு போகணும். அதாவது எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரத்தம் நேரடியாக வாந்தியாக வரலாம், அது சிகப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, வாந்தி எடுத்துங்க, கருப்பாக ஈரல் மாதிரி தோஞ்சி வருது அப்படிங்கிறது. சில அந்த காஃபியெல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த காஃபி தூள் இருக்குங்களே, அது அந்த ஃபில்டர்லேருந்து கொட்டுவாங்க இல்லையா, அது பேர் காஃபி கிரவுண்ட்ஸும்பாங்க. அந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப மெதுவாக போயிட்டு அமிலத்தை கூட சேர்ந்து அந்த காஃபி தூளுங்க மாதிரியே வரும். அது கீழே வந்து வரும்பொழுது ஒரு 100, 200, 300 ml வந்து அப்படியே மெதுவாக வந்து மோஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து மோஷன் மாதிரியே தெரியாது, கருப்பாக தார் மாதிரி ஒரு கெட்ட வாடையோடு இருக்கும். அது பேர் மெலினான்னுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த சேதமாக தெரியாது, ஏதோ கருப்பாக போகுது, நேற்று அயன் டேப்லெட் சாப்பிட்டோமா, பீட்ரூட் சாப்பிட்டோமா, முருங்கைக்கீரை சாப்பிட்டோமான்னு கூட வந்து அதை புறந்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரத்த இழப்பு, டக்குன்னு டாய்லெட்டு எழுந்திருப்போ ஒரு சின்ன மயக்கம் வரலாம். இல்லைன்னா ரத்தம் வந்து சிகப்பாக வரும்போது கண்டுபிடிச்சிவாங்க. ஆனால் சிகப்பாக ரத்தம் வர்றதாலும் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து வெளியில் வந்து மூலம்னு ஒரு பைல்ஸ் இருக்குது, அது ஒரு 10 ml 20 ml சிகப்பாக விரலை வெட்டின மாதிரி வரும். அதுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கு நிதானமாக அன்றைக்கி சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனால் போதும். இன்னொன்று வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பும்பாங்க, ஃபிஷர், அது வலியோடு சேர்ந்து வரும். பைல்ஸ் வந்து வலிக்காது, வெடிப்பு வந்து லேசாக வலிச்சு வந்து ரொம்ப முக்குவாங்க, மோஷன் கடினமாக இருக்கும். அது மேலே வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியோ இல்லை சின்னதாக ரத்தம் வரும். இது வந்து வெளியே இருந்து வர சின்ன ரத்த இழப்பு. பட் உள்ள 1 லிட்டர்லாம் ரத்தம் இழக்கல, குடல் தேய்மானத்தில் ஒரு ரத்த குழாய் சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் போயிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம், உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வாந்தியாவோ ரத்த வாந்தியாவோ இல்லை ரத்த பேதியாவோ போகும்போது எழுந்து நின்னா மயக்கம் வருது, இல்லை ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு தான் முன்ன விட அதிகமாக வயிறு வலிக்குது, மாறு வலிக்குது, பசி ரொம்ப குறைஞ்சி 2 நாளாக வந்து சரியாக சாப்பிட முடியல. இப்படின்ற பக்க அறிகுறிகளாக வரலாம், இல்லை நேரடியாகவே ரத்த சேதம் வந்து இப்படி காமிச்சு. இது நல்ல கேள்வி. இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம கல்லறைக்கு போகிற வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதிகமாக வர்றது வந்து 40-50 வயதுக்கு மேலே நம்ம வந்து அதிகமாக வந்து மாத்திரைகள் உட்கொள்கிறவங்க. நம்ம ஊரில் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற ஒரு கிருமி வந்து இறப்பையில் சைலண்ட்டாக 120-130 பேருக்கு இருக்குது. நமக்கு நேரம் சரியில்லைனா அது ஒரு அல்சரை கிரியேட் பண்ணி வரலாம். பெயின் கில்லர், இப்போ வந்து தலைவலி மூட்டு வலி நிறைய மாத்திரைங்க, ரொமட்டாலஜிக்கல் மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு வரலாம். இப்போ சார் சொல்லுவாங்க ஈரல் பற்றி சொல்லி. இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா, அந்த கல்லீரல் பாதிக்கப்படுற சார் சொன்னார் பேசினும்போது, இப்போ நம்மளோட டயட் சேஞ்சஸ்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சு குடிப்பழக்கத்தினாலேயும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போய் அது வேலை செய்கிற தன்மை குறைஞ்சி போயிட்டு அது வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட உணவு குழாய் வழியாக அது பைபாஸ் ஆகி போகுது. அப்போ அந்த பைபாஸில் போகிற அந்த ரத்த குழாய்கள்லாம் வீங்கியிருக்கும், ரொம்ப ஹை ப்ரெஷரில் வீங்கியிருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் வெடித்து அது மோஷனில் கருப்பாக தார் மாதிரி போகிறதோ அல்லது ஒரு சிலர் ரத்த வாந்தியே எடுத்து எமர்ஜென்சியாக வருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடு. நமக்கு வந்து அவங்க குயிக்காக ஹாஸ்பிட்டல் வந்து இமீடியட்டாக ஒரு ஒருங்கிணைந்த டீம், ஒரு சார் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இமீடியட்டாக எண்டோஸ்கோப்பில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நிரந்தரமான வைத்தியம் என்னமோ அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இது மற்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி ப்ளீடுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடி சிகிச்சை ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா,
இப்போ எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி அதுதான் எங்களோட விஷன். இப்போது சாரோட விஷன் என்னென்னா, ஒரு ஜிஐ ப்ளீடுன்னு வந்துட்டால் அது ஒரு ஹார்ட் அட்டாக் அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. 10ல் 2 பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள கரெக்டான ஒரு சென்டரில் ரீச் ஆகி அதுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன, எண்டோஸ்கோப்பியா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா, அல்லது ஆப்ரேஷன் தான் தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அதை அடுத்து குயிக்காக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் நம்மளோட இப்போ மெயின் எய்ம். ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இதுக்கான நிரந்தர ஆப்ரேஷன் இது என்ன, அல்சராக இருந்தால் அல்சருக்கான ட்ரீட்மெண்ட், லிவர் பாதிப்பு இருந்ததுன்னா லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட். அதனால் இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து அந்த முழு குழுவையும் எல்லா காவேரியிலையும் ஆக்சசபிளாக இருக்கணும். எங்கே நம்ம காவேரியை சுற்றி எங்கே பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வச்சுட்ருக்கோம். இதுக்கான இன்புட் வேணும்னா இப்போ திருச்சியில் ஒருத்தங்க இருக்காங்க, அல்லது ஒரு சேலத்தில் தான் இருக்காங்க, நம்ம எக்ஸ்பர்டீஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ சார்கிட்ட ஏதாவதுனா அவங்க கைடன்ஸ் இருப்பாங்க. எண்டோஸ்கோப்பிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு எண்டோஸ்கோப்பியே வேணும்னாலும் எமர்ஜென்சியாக நம்ம டீமே அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜிஐ ப்ளீட் அண்ட் கல்லீரல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எல்லா காவேரியிலும் ஒரு ஒருங்கிணைந்த டீமாக நம்ம ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் எய்டு தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த SOS அதை கொஞ்சம் கொண்டு போங்க. SOSனாக்கா அந்த காலத்தில் கப்பலில் போகிறவங்க சேவ் அவர் சோல் அப்படின்ட்டு தான் அந்த டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மார்ஸ் கோட் மாதிரி SOS அந்த பேரில் தான் இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் பேஷண்ட்டை லாகின் பண்ணாலே அது அவங்ககிட்ட இருக்கிற நியரஸ்ட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுடைய ER டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டருக்கு போயிடும். அவங்க நேரடியாக அங்கே பேஷண்ட்டோட லைவ் லொக்கேஷனை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 2 பண்ணுவாங்க. அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கூட பேசிட்டு பதறாதீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன் இது தான் தேவைப்படும், ஏன்னா எல்லா உபகரணங்களோடு அவங்க புறப்பட்டுருவாங்க. ஸோ அடுத்த செகண்ட்லேருந்தே நமக்கு அந்த சிகிச்சை ஆரம்பிக்குது. அவங்க போய் சேர்ற வரைக்கும் என்ன செய்யணும், போய் சேர்ந்த பிறகு லைவாகவே நம்ம இப்போ இந்த கமாண்டோ மாதிரி அங்கே என்ன நடக்குதுன்றதை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் நம்ம தெருவு கொண்டு போகிறோங்க. அங்கேருந்தே பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயினுடைய அடைப்பை குறைக்கிறதுக்கு, ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், இல்லை பிளட்டு கொடுக்கணுமா, இல்லை ஃப்ளூயிட் போடணுமான்னு போட்டுட்டு அப்போ டைம் இஸ் மணின்னு சொன்னாங்களே, ஒவ்வொரு மினிட்டும் மேட்டர்ஸ்னும் போது நம்ம 40-50 நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு வர நேரத்தையும் சிகிச்சை நேரமாக மாற்றிடுறோம். அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தான். அதுக்கப்புறம் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியர் போய்ட்டு 40 நிமிஷம் அந்த பேஷண்ட் பற்றி நமக்கு தெரியும். வந்தவொடனே கூடுதலாக கண்டினியூட் சிகிச்சை. அப்போ தான் நம்ம சொன்னோம், எதனை எவன் கண் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடும். எனக்கு ஒன்று தெரியுன்றதாக நானே மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சாரால் தான் அதை பெட்டராக இப்போ யார் முக்கியம், இங்கே பேஷண்ட் தான் முக்கியம், ஈகோ முக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு நிற்கலைன்னாக்கா நான் என்னோடய ஈகோவை விட்டுட்டு அடுத்த டாக்டரை கூப்பிடணும். அப்போ அந்த ஒரு மனப்பான்மையை வளர்க்குறது தான் இந்த டீம் அப்ரோச். ஏன்னா மருத்துவ சேவைங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஏகாதிபத்தியம் கிடையாதுங்க. இதுக்கு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து பேஷண்ட்டை காப்பாற்றுன்றது தான் இப்போ கரண்ட் திங்கிங். இம்மீடியட்டாக நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அங்கே போன பிறகு தான் பல்ஸ் இப்போ இந்த மாதிரி ER ஆம்புலன்ஸ் இப்போல்லாம் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. 4 வருஷம் படித்தவங்க தான் வராங்க. அவங்க உள்ளே வந்தாலும் உங்களுடைய பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ ரத்த இழப்பு இருக்குது, உங்களை படுக்க வச்சு வேறு என்ன எமர்ஜென்சியாக நமக்கு இந்த சலைன்னு சொல்லுவாங்க, அது உள்ளே போனாலே நமக்கு ரத்த ஓட்டத்தை ஓரளவுக்கு அந்த அடுத்த 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர். ஏன்னா பிளட் ப்ரெஷர் குறையும் போது கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும், இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் குறையும், மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையும். இப்போ ரத்த ஓட்டம் இல்லாதனால மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுற ஆபத்து நேரம் ஆக இருக்குது. அப்படி ஒரு எமர்ஜென்சியாக தேவைப்படுறவங்களுடைய சிகிச்சை சார் சொன்னாங்களே பிரெயின் அட்டாக், ஹார்ட் அட்டாக் மாதிரி இது இன்டெஸ்டைன் அட்டாக்னு எடுத்து. டாக்டர், இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் பெருசாகிட்டு எமர்ஜென்சிக்கு வர்றது ஒரு பக்கம், அது வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மினிமம் அதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள்? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகான. ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தொட்டிருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு தான். ஆனால் பிரச்சனை வராமல் தடுக்கிறது சமுதாயத்துக்கு இல்லையா. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடும் சரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையும் சரி, நம்மளுடைய சோக்கால் நம்ம அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி
கண்டதையும் நம்ம வந்து உள் செலுத்தக்கூடாது. நம்ம குடல் இருக்கிறது வந்து உணவுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம தேவைப்படும் போது பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட டோஸில் அந்த அவங்க சொன்ன கால அளவுக்கு மட்டும், ரைட் டோஸ், ரைட் டியூரேஷன், ரைட் டைம். நம்ம ஒரு மருந்து வந்து எனக்கு கால் வலி நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம பாட்டு வருஷக்கணக்காக தின்னுட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் தான் அடுத்தது முக்கியமாக. நான் சொன்னேன் இல்லைங்களா, சரியான தூக்கம், சரியான உணவு பழக்கம், உடல் எடையை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து குடிப்பழக்கத்துக்கும் தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது, நம்மளா போயிட்டு கெடுத்துக்கூடாது. மூணாவது இப்போ ஒரு 30-40 வயசு ஆகிட்டாக்கா ஒரு பிளட் கவுண்ட் இன்னும் இருக்குது, இந்த ஹீமோக்ளோபின் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சிறிய அளவில் நடக்குதா, சின்னதாக ஒரு அல்சர் இருக்கா, அதுக்கு முதல் கேஸ்ட்ரைட்டிஸ் எரோஷன்னாக்கா குண்டூசி வச்சு குத்துற மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதுவே வந்து ஒரு 4 அளவுக்கு போனால் தான் அது பெரிய குழியாகி ரத்த குழாய் போகும். அப்போ இளைதாக கொள்க முள்மரம்ன்ற மாதிரி சின்னதாக இருக்கும்போது கண்டறியறது வந்து அந்த ஹீமோக்ளோபின் உடம்புல எப்படி இருக்குது. ரத்தன்றது அயன். அயன் வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 வயது ஆணுக்கு வந்து அவங்க உடம்புல ரத்தம் வந்து அளவு குறைஞ்சாலோ, இல்லை அயன் அளவு ஃபெரிட்டின்னு சொல்லுவாங்க, அது குறைஞ்சாலோ ரத்தம் ஏதோ சேதமாயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன காரணம்னு சரியாக்கிடலாம். அக்கல்ட் பிளட்னுவாங்க. சில நான் சொன்னேன்ல 100-200 mlனாக்கா அது வேகமாக ஓடி வந்து மோஷன் கருப்பாக தார் மாதிரி இருக்கும். தினம் 10-20 ml தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது மோஷனில் கலந்து நீக்கமர நிறைஞ்சு மறைஞ்சிடும், நம்ம நார்மல் மோஷன் போயிடும். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹீமோகுளோபின் குறைஞ்சிடும். இதுக்கு பேர் அக்கல்ட் பிளட், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி போகுது. அப்போ நம்ம ஆக்டிவாக நம்ம இறைப்பையும் குடலையும் சோதனை பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த ஸ்டேஜில் கூட நம்ம எந்த பிரச்சனையாலும் ஏரியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அதனுடைய அடுத்த கட்டம். எந்த ஒரு வியாதி, உள்ளே இருக்கிற வியாதி, அல்சராக இருக்கலாம், ரத்த குழாய் வீக்கமாக இருக்கலாம், கட்டியாக இருக்கலாம், இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ரத்த குழாயை ஓட்ட போட்டு அது வழியாக வந்து கடன்னு வந்து 200 ml 300 mlலேருந்து 2 லிட்டர் வரைக்கும் சேதமாகும்போது தான் இது ஒரு எமர்ஜென்சி ஆகுது. அப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு இன்டெஸ்டினல் அட்டாக்னு அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல தப்பு. இன்டெஸ்டைனில் வந்து பாதுகாக்கிறது பழங்களா இல்லை காய்கறி இல்லை கீரை? என்னையா இந்த இன்டெஸ்டைனில் பாதுகாக்கிறது பழங்களா இல்லை கீரை வகைகளா இல்லை காய்கறிகளா அந்த மாதிரி? கல்வியா செல்வியா வீரமானு கேட்குறீங்க. 3 தான் கரெக்டான 3 நல்ல விஷயந்தான். பழங்கள், வைட்டமின் சி மற்றும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளாவினாய்டுங்கிறாங்க. நம்ம உடம்புல தினம் நிறைய கழிவுப் பொருள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் அடித்து விரட்டுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பழங்கள் இருக்குது. அதனால் அந்த மஞ்சளாக சிகப்பாக பச்சையாக இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கீரைகள் வந்து நம்மளுடைய உற்ற நண்பன். நம்ம வந்து புலி வந்து வெறும் மாமிசத்தை சாப்பிட்டு வாழலாம், யானை வந்து வெறும் சைவத்தை சாப்பிட்டு வாழலாம், ஆனால் மனுஷன் ரெண்டும் சாப்பிடணும் அப்படின்னு தான் இயற்கை படைச்சிருக்கு. ஆனால் அசைவம் சாப்பிடணுன்னா கூட பரவாயில்ல, சைவம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் மனுஷன். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற அந்த கீரை காய்கறியில் இருக்கிற நமக்கு எடுத்துக்கிட்ட உணவு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஜீரணித்து உட்சுவீகரிச்சிக்கப்பட்ட அந்த சத்துக்கள் தவிர நீங்கள் கிரகிச்ச சத்துக்கள் போக சக்கை இருக்குது பாருங்கள். அந்த சக்கை வந்து 100 ட்ரில்லியன் 30 முக்கோடி தேவர்களோடு அதிகம். அத்தனை பாக்டீரியா நம்ம பெருங்குடலில் பசியோடு இருக்குது. நம்ம சாப்பிடாமல் விட்ட மிச்சம் இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு உணவு. இந்த உணவு பால், மீன், இதில் தயிரில் இல்லை, முட்டையில் இல்லை, கீரை காய்கறியில் மட்டும்தான் இருக்குது. பழமாக இருந்தாலும் ஜூஸாக போட்டிங்கன்னா அது இல்லை, பழத்தை அப்படியே மென்று தின்னிங்கன்னா அதில் நார் இருக்குல்ல. ஃபைபர், டயட்ரி ஃபைபர் இஸ் ஒன்லி ஃப்ரம் பிளான்ட் ஃபுட். பிளான்ட்லேருந்து தாவர உணவுலேருந்து நம்ம செமிச்சது போக மிச்ச மீதி வந்து நம்மளுக்கு இருக்கிற 100 கோடி விருந்தினர்களுக்கு நம்ம தினம் நம்ம போட்டே ஆகணும். அப்போ வந்து காய்கறிகளை நல்லா இதை கொண்டு போய் காய்கறிகள் வந்து நம்ம நிறையா சாப்பிட்ணுன்னு நினச்சினுக்கிறோம், நம்ம கம்மியாக தாங்க சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அளவுக்கு நம்ம, நீங்கள் ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்தால் 1/2 கிலோ 3/4 கிலோ மலம் போயிட்டு இருந்தவங்க நம்ம இப்போல்லாம் 200-300 கிராம் மலம் போகிறதே நமக்கு கம்மியாகிடுச்சு. அந்த மலமே வந்து அந்த ஃபைபரும் அந்த ஃபைபரை சாப்பிட்டு வாழ்கிற பாக்டீரியாவில் தான் உருவாகும். இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு மலம் போகும். அப்படிலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடல் வியாதிகள் கம்மி. அந்த மலம் நிறையா போகணுன்னா 3 வகையான காய்கறிகள் நம்ம சாப்பிடணும். ஒன்று வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள், அது வந்து கீரை, முட்டைக்கோசு, புரோக்கோலி. இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் விளையிறது, கேரட்டு, பீட்ரூட்டு, நூல்கோல், முள்ளங்கி. இதில் வந்து வள்ளிக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் சேர்க்காதீங்க, அதெல்லாம் மாவு. ஸோ இந்த 4 மட்டும் வச்சுங்க, மீதியை மறந்துடுங்க. 3வது அதர் வெஜிடபிள். இதில் வெங்காயம் கத்திரிக்காயில் ஆரம்பித்து வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய்ன்ட்டு அந்த நீர் காய்கறி. இந்த 3வது குரூப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து
இப்போ காலையில் வந்து 2 இட்லி சாப்பிட்றோம் வச்சுங்க, அது கூட வந்து 2-3 கேரட் அவிச்சதை வந்து 4 பீஸை போட்டு கொஞ்சோண்டு இந்த காய்கறிகளை போட்டிங்கனாக்கா உங்களை வயிறு வந்து அவ்வளோ சந்தோஷமாகிடும். ஏன்னா வெறும் மாவு பொருள் அதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா 1/2 கிலோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் காலையிலே 150 கிராம், லஞ்சு கூட 200 கிராம், நைட்டு ஒரு 150 கிராம் சாப்பிட்டா மட்டும்தான் வயிறு வந்து பழைய காலம் மாதிரி நிம்மதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக பசிக்கிறது, பசி வந்தால் நடுங்கிறது, பிஸ்கட்டு, பஜ்ஜி இதை எதாவது சாப்பிடணுன்ற ஒரு வெறி, கோவம் வர்றது பசியில். இப்போ உங்களுக்கெல்லாம் கோவம் வரணும் எனக்கு பசி ஆகிடுச்சு இல்லையா? இப்போது கரெக்டு தானே? என்னடா இன்னும் பேசிட்டுக்கிறாரு. கரெக்ட், உண்மையை கை தூருங்க. சாப்பிட போகலாம், ஏன் இவர் இன்னும் பேசிட்டுக்கிற நினைக்கிறனால கை தூங்க. நான் உங்கள் அண்ணன் மாதிரி சொல்லு. இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூகுளில் எங்கே சர்ச் பண்ணாலும் கிடைக்காதுங்க. இவ்வளோ அழகாக தமிழில் யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து இல்லை அவர் கேட்ட கேள்வி அவ்வளோ 2 கேள்வி கேட்டீங்க, நச்சுன்னு கேட்டீங்க. நீங்கள் ரெண்டுமே நல்ல கேள்வி. கேள்வியினுடைய வெள்ளத்தானே நீர்மட்டம், புரிஞ்சுட்டிங்களா? கேள்வியினுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பதில் போகுது. உங்களுக்கு தான் பாராட்டு. கான்ஸ்டிபேஷனா அதான் இப்போ சொன்னது தான். நம்ம நார் சத்து நம்ம நினச்சிக்கிற தண்ணி குடித்தா கான்ஸ்டிபேஷன், நம்ம அசையம் தான் குடல் அசையும். ஸோ நம்ம வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து அசைவு வேணும். நடக்க நீங்கள் பாருங்கள் வயிறு ஃப்ரீயாக கொஞ்சம் காற்று வெளியே போகும். நடக்கணும். இந்த 1/2 கிலோ அளவுக்கு வந்து 3 தெய்வங்கள் மாதிரி கீரை வகைகள், கிழங்கு வகைகள், மற்ற காய்கறிகள்லேருந்து 150 எடுத்து கலந்து கட்டி சாப்பிட்ணும். நல்ல தூக்கம் வேணும். மன அழற்சி, மன உளைச்சல் அதெல்லாம் இருந்தால் கூட குடல் ஸ்லோவாகிடும். மீதி சில பேருக்கு வந்து இயல்பாகவே வந்து வயசாக இருக்கும், இல்லை பரம்பரையாக அப்படி வரலாம். எங்கள் தாத்தாவே 3 நாளைக்கு ஒரு தூரம் போவார்ன்றது ஏதோ சொத்து கொடுத்தாருன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பரம்பரையாக வந்து மரபு ரீதியாக வந்து தாத்தா சொத்து கொடுக்குற கான்ஸ்டிபேஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்க வந்து விதியை மதியார் வெல்லலாம். இப்போ ஜெனட்டிக்காக நமக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய நேச்சர் நமக்கு ஒரு தீங்கு கொடுத்தா கூட நம்மளுடைய பழக்க வழக்கங்களால் அதை ஓரளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதை மீறி வந்து எவ்வளோ பண்ணாலும் நமக்கு வந்து மலச்சிக்கலாக இருக்குன்னாக்கா நம்ம செயற்கையாக தான் நம்ம இந்த காட்டு கோதுமை இசப்கால்ன்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இயற்கையாக கிடைக்கிற அந்த பொருள்கள் நம்ம கான்ஷியஸாக வந்து ஃபைபர் நம்ம ஒரு நாளைக்கு வந்து 50-60 கிராம் ஃபைபர் சாப்பிட்டு வந்தவங்க இப்போ 30 கிராம் கூட சாப்பிட்றதில்ல. நம்ம உணவு பழக்கம் மாறிட்டு இருக்கு. நீங்கள் வெளிநாட்டு துரித உணவுகள் எது சாப்பிட்டாலும் சரி, பிஸ்கட்டு, கிறிஸ்பு போன்ற அந்த ப்ராடக்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றாங்களே, அதை நான் ஃபுட்டுன்னே சொல்ல மாட்டேன். அது ப்ராடக்ட், அது ஒரு செயற்கையாக தயாரிக்கப்படுற ஒரு பொருள். உணவுன்றது மண்ணிலேருந்து வரணும், வச்சா வைக்கணும், கொஞ்ச நாள் விட்டால் கெட்டு போயிடணும், அதான் ஃபுட்டு. நீங்கள் 1 வருஷம் கழித்து திறந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது எப்படி ஃபுட்டாக இருக்கும்ல? அது வந்து ஒரு செயற்கையான ஒரு பொருள், வஸ்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இயற்கையான பொருள்களை சாப்பிட்டீங்கன்னாக்கா மலச்சிக்கல் வந்து குறையும். நீங்கள் சொல்கிற ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. இதையா நீங்கள் சொல்கிற ஐட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அது உண்மைங்க. ஏன்னா அப்படி ஒரு மயக்கத்தில் நம்மளை கொண்டு போயிட்டாங்க. சுகர் குறையணுமா இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இயற்கையான விட்டுட்டு செயற்கையான பொருளை கொடுக்குறாங்க. நம்ம தான் நீங்கள் தான் அதெல்லாம் இல்லை பழையபடி பாரம்பரியத்துக்கு போகணும் கொண்டு போய் உறக்க சொல்லுங்கள்.